ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 100 டேஸ்க்கு உண்டான சேலஞ்ச் நம்ம வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தோம். ஸோ இன்னிலேருந்து அதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த 100 டேஸ் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த பிளானை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ரெகுலராக வந்து வீடியோஸ் கொடுக்குறதா வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதுக்கடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய டெலிகிராம் சேனலை வந்து நீங்கள் ஆட் ஆகணும் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிக்கோங்க. ஏன்னா வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அந்த டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த 100 டேஸ்க்கு நான் பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா மொத்தமாக 4 பார்ட்டாக பிரிச்சுருந்தோம். கரெக்டுங்களா? அதாவது 25 25 25 25 அப்படின்ற மாதிரி வந்து பிரிச்சுருந்தேன் 4 மந்த்துக்கு. அதாவது பிப்ரவரி மந்த்து டு அதாவது மே மந்த் வரைக்கும், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த 4 மாதத்துக்கான பிளான் தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். 1 மந்த்துக்கு 25 டேஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து பிளான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஓகேவா? இதில் இந்த பிப்ரவரி மந்த், ஓகேங்களா, அதாவது 2/2/2026லேருந்து 28/2/2026 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு எப்படி வந்து கைட் பண்ண போகிறோம், நீங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து முழுசாக சொல்ல போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி கைடன்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் எப்படி கொடுக்க போகிற வீடியோஸ் வரும். ஸோ டீச்சிங் வீடியோ, உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய மற்ற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து போஸ்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, இந்த 100 டேஸ் பிளான் ஓகே யாருக்கெல்லாம் சூட் ஆகும்? நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறீங்க, இல்லை குரூப் 2 படிக்கிறீங்க, இல்லை டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னாலே இது கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுள் ஆகும். அதே மாதிரி நான் முன்கூட்டியே சொன்னது தான். ஓகே, ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் 3 to 4 ஹவர்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கீங்க. எவ்வளோ? 3 to 4 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லின்றது கிடையாது. வாரத்தில் ஒரு மினிமம் ஒரு 5 டேஸ் அல்லது 6 டேஸ். ஓகேவா? 6 டேஸ்ன்றது இனஃப். வாரத்தில் மொத்தம் 7 நாள் இருக்கா? அப்போ அந்த 7 நாளில் நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டா கூட அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 6 நாளில் ஓகேவா ஏதாவது ஒரு 3 ஹவர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 ஹவர்ஸ் உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளான் உங்களுக்கு செட் ஆகும். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற பீப்புளாக இருக்கலாம், இல்லை இப்போ தான் சார் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக படிங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு உள்ள விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து புதுசாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். வீடியோ ஃபுல்லாக முடிக்கும்போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய பிளான் தான் அது. ஓகே, ஏன்னா நமக்கு நாட்டில் வந்து நிறைய இருக்குது அப்படின்றதுனால நம்ம ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் வந்து பார்த்தோன்னா மூவ் பண்ண போகிறோம். எடுத்த உடனே வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறது கிடையாது. அப்படி கொடுத்தாலும் வந்து பார்த்தோன்னா அது பாதியிலே வந்து ஸ்டக் ஆகிடும். ஓகேவா? ஏன்னா எல்லாருமே வந்து தொடங்கும் போது வந்து ஆர்வத்தோடு வந்து நம்ம வந்து செயல்படுவோம். அது நாங்களாக இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணக்கூடிய அதை ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்டாக தான் சரி. ஏன்னா எல்லாருமே ஹியூமன் பீயிங் தானே. அப்படின்னும் போது நமக்குள்ளே வந்து அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம் போக போக வந்து குறைத்தோன காரணம் என்ன அப்படின்னா அதுக்குண்டான சுமை ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஆர்வம் நமக்கு போயிடும். ஓகே, முடிக்க முடியாத சிச்சுவேஷன் வரதுனால இந்த ப்ராப்ளம் வரும். ஓகேவா? ஆனால் நமக்கு எக்ஸாமுக்கு நாட்கள் இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப பொறுமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணலாம். ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடித்த பிறகு டைம் இருக்கும். ஓகே, முடிக்க டைம் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்த காலம் போய் முடிச்சிட்ட பிறகு அந்த நான் கொடுத்த டார்கெட்டை முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு டைம் இருக்கும், ரிவிஷனே பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் முடிக்கக்கூடிய பிளான்ட்டு நான் சொன்னேன். இந்த ஃபஸ்ட்டு 25 டேஸ் டார்கெட்டை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ தமிழ் நம்ம என்ன கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் அப்படின்னா யூனிட் 1 ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணதான் சொல்லியிருந்தோம். ஓகேவா? யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை கொஸ்டின் அப்படின்னா 25 கொஸ்டின். ஓகேவா? அந்த 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 13 டாபிக்ஸ் இருக்காது. மொத்தமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக்ரேட் பண்ணோம் அப்படின்னா 13 டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த 13 டாபிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 10 வீடியோஸ் கிட்ட வரும். ஓகேவா? அது புக்ஸோஸ் ஹவுஸஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இந்த கைட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, அதுக்குள்ள வேர் டு ஸ்டடியும் வீடியோ கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராம் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவார். ஓகே, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து கைட் பண்ண போகிறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த யூனிட் 1 அது கூட டாபிக் அந்த 13 டாபிக் வந்து புக்ஸில் எங்கெல்லாம் இருக்குது, நியூ புக்கு ஓல்டு புக்கெலாம் வந்து எந்தெந்த இடத்துல வந்து அந்த டாப்பிக்கை கொடுத்துருக்காங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் புக்கை வந்து பார்த்தா ரெஃபர் பண்ணி படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் வரும்போது இந்த வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி தான் இந்த வீடியோ வந்துலாம் கிடையாது. இந்த 25 டேஸில் அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அது ஷார்ட்கட் மெத்தடில் இருக்கலாம், இல்லை ஒரு ஷார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு லெங்க்தி வீடியோவாக இருக்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு ரூபத்தில் இதை நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான மெத்தட் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தது இது வந்து ராம் சார் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. இன்றைக்கி அந்த வேர் டு ஸ்டடி வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். அதை பார்த்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா?
அடுத்தது மேக்ஸ். ஸோ மேக்ஸ் வந்து நான் தான் எடுக்க போகிறேன். ஸோ மேக்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த 4 அதாவது இந்த 100 டேஸில் மேக்ஸிமம் மெயினாக இருக்கக்கூடிய அந்த 8 டாப்பிக்கை வந்து நம்ம மேக்ஸில் முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அந்த 8 டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம 2 டாப்பிக்கை சூஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்டு HCF. ஓகே, அந்த 2 டாபிக் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் கடந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் எடுத்து பார்த்தா கூட இந்த 2 மட்டுமே கிட்டத்தட்ட 4 to 5 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால தான் நம்ம இந்த டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதேமாதிரி மற்ற எந்த டாப்பிக் படிக்கினாலும் இந்த 2 டாபிக் ரொம்ப பேஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதனால் தான் ஃபஸ்ட்டு நம்ம இதை சூஸ் பண்ணிவிட்டு மற்ற டாபிக் வந்து போக போகிறோம். ஓகேவா? ஸோ இது சம்மந்தமான வீடியோஸ் வந்து ரேண்டமாக நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். ஓகேவா? நான் முன்கூட்டியே சொன்னால் ஒரு டாப்பிக்கு ஒரு 6 வீடியோ கிட்ட நான் வந்து போடுவேன். அந்த 6 வீடியோவில் எல்லா மாடலும் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் கொடுக்க போகிறேன்றது நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம வந்து RS அகர்வாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே. ஸோ ஜென்ரல் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 50 லெசனும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 அவுட் சோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லெசன் PDF வந்து கொடுத்தோன்னா இது அவுட் சோர்ஸ். ஓகே, மொத்தமாக ஒரு 70 டாபிக் வச்சுக்கலாமே. ஸோ அப்போ 70ல் அந்த 50 டாபிக், அந்த 50 லெசன்ஸுமே வந்து புக்கில் இருக்குது தான். அந்த 50 லெசன் லிஸ்ட்டை நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா PDF-ஆக நம்மளோட டெலிகிராம் சேனல்லையுமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கும் லிங்க்கு கீழே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ அந்த 50 லெசன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 லெசன் தான் எடுக்க போகிறோம். புரியுதுங்களா? ஏன் நம்ம இந்த பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மொத்தமாக நம்ம 4 பார்ட்டாக பிரிச்சுருக்குமா. அப்போ பார்ட் 1ல் 10 லெசன், பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 10 லெசன், பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 15 லெசன், பார்ட் 4ல் வந்து ஒரு 15 லெசன். ஓகே, அப்போ அப்படி வரும் 50 லெசன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா முதல்ல 15 லெசன் வைக்கலாம் தான், கரெக்டு தான். பட் ஆனால் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் இப்போ புதுசாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இருப்பீங்க. அதே மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய இந்த 50 லெசன் கொடுத்தாலுமே அதில் இருக்கக்கூடிய முதல் 20 லெசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வரி கூட நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது. எல்லா வரியுமே நீங்கள் வரிக்கு வரி படித்தாகும். ஸோ அப்படின்னும்போது வரிக்கு வரி படிக்கிறதுனால அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஓகேவா, ஒரு 25 டேஸ்க்கு ஒரு 10 லெசனும் போது தெளிவாக அப்போ 3 நாளைக்கு கூட நீங்கள் ஒரு லெசன் படித்தா கூட உங்களால் முடிக்க முடியும். சரி, அதனால தான் நம்ம இந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்ம பொறுமையாக ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் போக நம்ம வேகம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம இந்த மெத்தட். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம். அதனால் வந்து முதல் 25 டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10 லெசன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 20 டாபிக் வந்து சொல்லியிருந்தோம். அந்த 20 டாபிக் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு டார்கெட்லையும் 5 டாப்பிக்கை நம்ம வந்து பார்த்தா கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ 5 டாப்பிக்னும் போது மொத்தம் 4 டார்கெட் இருக்குது. அப்போ 4 5 20 ஈஸியாக முடிஞ்சிடும். சரி, அப்போ நம்ம ஜிகேன்னும் போது மொத்தமாக ஒரு 10 லெசன் 5 டாபிக் மொத்தமாக ஒரு 15 டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அதுக்குள்ள வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து பார்த்தா நான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 100 ஸ்கீம்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். டாப் 100 சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை நம்ம வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதில் முதல் கட்டமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 25 டேஸில் 25 ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஜிகேவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீம் இது ரெண்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சார் தான் அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறார். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சார் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தோன்னா ஷார்ட்ஸாகவும் இந்த அவுட் சோர்ஸ் அண்ட் லெசன் வீடியோ வந்து பார்த்தோன்னா வீடியோஸாகவும் வந்து பார்த்தோன்னா சார் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாரு. இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு லெசன் இருக்குது. இப்போ இந்திய அரசியலமைப்பு எடுத்துக்காமே அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ ராம் சார் வந்து இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஷின் அவர் அனலைஸ் பண்ணி போடுவார். அதேமாதிரி ஜெகதீஷ் சார் என்ன பண்ணுவார் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஷின் அனலைஸ் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வரும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு சீரியஸாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ரேண்டமாக வந்து பார்த்தோன்னா இப்போது இந்த 5 நாளில் கொடுக்குன்றதுனா அடுத்த வாரம் கூட வரலாம். ஓகே, அது நீங்கள் வரும்போது அந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு இதுதான் டார்கெட்டுன்னு கிடையாது. இந்த டார்கெட்டில் ஃபிக்ஸ் ஆகாது. ஆனால் ஓவராலாக இவங்க எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே அந்த டார்கெட்டை நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே, ஏன் நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த லெசன் படிச்சிருப்பீங்க, இதில் எந்த மாதிரியான கொஸ்டின்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம எந்தளவுக்கு தயாராகன்றதை நீங்கள் தெரிஞ்சுன்றதுக்காக தான் நம்ம அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக 2021 2025 வரைக்கும் இப்போ ரீசெண்டாக கேட்ட அந்த ட்ரெண்டிங் கொஸ்டினை மட்டும் தான் உங்களை அனலைஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சார் ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சிங்கன்னா எங்களுக்கு படிக்க ஒரு ஆர்வமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. சரி, ஸ்டூடெண்ட்டோடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றுறது எங்களுடைய கடமைன்றதுனால அதையும் நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 200 கொஷின்ஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? 100 தமிழ், 25 மேக்ஸு, 75 ஜிகே அப்படின்ற மாதிரி மொத்தமாக ஒரு 100 கொஷின் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். அந்த டெஸ்ட்டு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி. ஏன்னா சார் ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே முடிக்குன்னு சொல்லிட்டு மார்ச்சுக்கு போயிட்டீங்க அப்படின்னா மார்ச்னு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வருது. இப்போ வேலைக்கு போகிற ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ சண்டேன்னும் போது அது ஃப்ரீ டே அப்படின்றதுனால அந்த டைம் வந்து உங்களால் ஈஸியாக எழுத முடியும். ஸோ அப்போ சண்டே காலை ஒரு 10 மணிக்கு கொஷின் பேப்பரை நம்ம வந்து குரூப்லேயே வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம். ஈவினிங் வந்து கீ ஆன்சர் நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ 200 கொஷின் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் வரீன்றதை பார்க்கலாம், யார் எதுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்து கட் ஆஃப் வந்து 175+. இதை டார்கெட்டாக வச்சு படிங்க. வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதி நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட்டில் உங்களுடைய கட் ஆஃப் 175. 175க்கு மேலெலாம் யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது. இதை நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஷின் பேப்பரை தயார் பண்ண போகிறோம். சரியா? உங்களுக்கு கொடுத்த இந்த டாப்பிக்லேருந்து தான் கொஷின். உங்களுடைய டார்கெட் 175. யாரெல்லாம் 175 கட் ஆஃப் எடுக்கின்றதை பார்க்கலாம். ஸோ 175 தான் உங்களுடைய டார்கெட்டாக வச்சு படிக்கிறீங்க. ஸோ 175 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 சேர்த்தினா 200 வந்துடும். அந்த 25 பார்த்தா 25 டேஸ். அப்போது 25 டேஸில் யாரெல்லாம் படித்து ஓகேவா 175 கட் ஆஃப் எடுக்க போகிறீங்க இந்த 200 மார்க் உள்ள. சரி, எல்லாமே வந்து ஃபேன்சியாக வருது பாருங்கள். ஸோ அப்போது நமக்கான நாள் தொடங்கிடுச்சு. ஓகேவா? ஸோ இன்னிலேருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் அடுத்த இந்த February மந்த் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தமிழ் அப்படின்னும் போது வீடியோஸ் கொடுக்குற அப்படின்னா ஒரு நோட்டு மாதிரி நீங்கள் போட்டு ப்ராப்பராக கைட் பண்ணி அதாவது ரைட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து கஷ்டமான விஷயந்தான். ஓகே, ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? ஓகே, அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 100 டேஸில் ஃபஸ்ட்டு 25 டேஸ் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி பண்ணுறது நான் வந்து சொல்லிட்டேன். இன்பிட்வீன் கேப்பில் வந்து பார்த்தோன்னா கைடன்ஸும் கொடுப்போம். ஓகேவா? எப்படி படிக்கணும், எதை முதல்ல படிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கொடுப்போம். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு 10 லெசன் ஓகேவா 10 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 10 லெசன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதில் பாலிட்டி எக்கனாமிக் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாலிட்டியில் ஃபஸ்ட்டு 5 லெசன், எக்கனாமிக்கில் ஃபஸ்ட்டு 5 லெசன். இதை மட்டும் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெசன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் மற்ற டாப்பிக்கை நம்ம வந்து அப்புறமேட்டு வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது என்ன நான் ப்ளேலிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி கொடுப்பேன். இந்த ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். தமிழுக்கு ஒரு ப்ளேலிஸ்ட், மேக்ஸு, ஜிகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம், இந்த 4த்துக்கும் உண்டான வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். அடுத்த 100 டேஸுமே அந்த ப்ளேலிஸ்ட்டை தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க. அடுத்த ப்ளேலிஸ்ட்டு அந்த வீடியோ போஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? அந்த 4 ப்ளேலிஸ்ட்டும் இந்த 4 மாதமும் இந்த 4 டார்கெட்டும் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னிலேருந்து நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் நம்மளுடைய இலக்கை நோக்கிய பயணம் வந்து பார்த்தீங்கன்னா இனிதி ஆரம்பமாகுது. ஸோ அதனால் தொடர்ந்து பயணிங்க. தொடர் முயற்சி மட்டும்தான் நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். ஓகேவா? முயற்சி பண்ணுற எல்லாருக்குமே வெற்றி வந்து கிடைக்கிறது கிடையாது. ஆனால் விடாமல் அந்த வேலை முடிகிற வரைக்கும் தொடர் முயற்சி மேற்கொள்கிறவங்க தான் கண்டிப்பாக வெற்றியை வந்து பார்த்தோன்னா வெற்றி வாகையை சூட முடியும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கான வெற்றிக்கான பாதை தொடங்குது. அதில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த பாதையில் தொடராமல் பின்தொடர்ந்து பயணித்தா போதும், கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும். ஸோ நீங்களும் வெற்றி பெறுற எண்ணத்தோடு இருக்கீங்க அப்படின்னா அந்த பாதையில் பயணிக்க தயாராகிடுங்க. ஸோ யாரெல்லாம் 175 மார்க் எடுப்பீன்றதை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திட்டு போங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்றதும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய தகவலை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுந்தோன் அகாடமி. தேங்க்யூ.